بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் எமக்கெல்லாம் வழிகாட்டி எமது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடியும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் நாளை மறுமை நாள் வரைக்கும் அந்த வழிகாட்டல்களை பின்பற்றவிருக்கும் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆ கடமையினை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகைக்கு வருகை தந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவும் அவருடைய தூதரும் எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை எமது வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடந்தும் எந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து வாழுமாறு எச்சரிக்கை செய்துள்ளார்களோ அவைகளை எமது வாழ்க்கையை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து வாழ்வதற்கு ஏக இறைவன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்துவிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களையும் விட சிறந்த படைப்பாக இந்த மனிதனை படைத்திருக்கின்றான். இந்த விடயத்தை யாராலும் மாற்ற மறக்க முடியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஏனைய படைப்பினங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த மனிதனை சிறப்புக்குரிய ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பதன் நோக்கம், இவன் இந்த உலகத்திலே பிறந்து கொண்டு உலகத்தில் தான் எப்படியெல்லாம் வாழ முடியுமோ அவ்வாறு வாழ்ந்துவிட்டு போன போக்கிலே மரணித்து விட்டு செல்வதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நாங்கள் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றார். எனவே ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த விடயமாக இந்த வணங்குதல் என்கின்ற விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்படி சங்கை மிக்க ஒரு படைப்பாக இந்த மனிதனை படைத்தாலும் அல் குர்ஆனிலே ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மனிதனுடைய பண்புகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு வருகின்றான். அதிலே ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறும்போது சொல்கின்றான், வஹுலிகல் இன்சான ضعீஃபா, இந்த மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று உலகத்திலே பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மனிதர்கள் என்று சொன்னால் அவர்கள் பலவீனமானவர்களைத்தான் இருப்பார்கள் என்கின்ற விடயம் ஒரு நிதர்சனமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் இந்த பலவீனத்திலே இருந்து யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பிலே இருக்கக்கூடிய
வஹீனூடாக அல்லாஹ்வை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபி அவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் நபி அவர்களுக்கும் கூட பலவீனங்கள் இருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்த மனிதர்களும் அவர்களிடத்திலே இருக்கின்ற பலவீனத்தின் காரணமாக தவறுகள் நிகழும், அவர்கள் தவறு செய்வார்கள் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குறைஷி தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு மிகுந்த ஆசை என்னவென்று சொன்னால், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்களை பின்பற்றக்கூடிய கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற மிகுந்த ஆசையோடு நபி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குறைஷி தலைவர்களிடத்திலே இருந்த பண்புகளில் ஒரு கெட்ட பண்புதான் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுக்கு நிகராக மற்றொருவரை நினைப்பதை ஆக்குவதை விரும்ப மாட்டார்கள். தங்களுக்கு மாத்திரம்தான் மரியாதைகள் கிடைக்க வேண்டும், தங்களுக்கு மாத்திரம்தான் கௌரவங்கள் கிடைக்க வேண்டும், அதற்கு யாரையும் நாங்கள் ஆக்கக்கூடாது என்கின்ற ஒரு பண்பு அவர்களிடத்திலே இருந்தது. எனவே அந்த வழியினால் வந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து நபி அவர்களிடத்திலே பேசுகின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த குறைஷி தலைவர்களுடைய பண்புகள் நபி அவர்களுக்கு தெரிந்திருந்ததன் காரணமாக நபி அவர்கள் அவருக்கு செவிசாய்க்காமல் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள். அல்லாஹு தாலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், அபஸ வ தவல்லா. நபி அவர்கள் முகத்தை கடுகடுத்து முகத்தை திருப்பிக் கொண்டார். ஏன் என்று சொன்னால், அன்ஜா அஹுல் அஹ்மாம், ஒரு கண் தெரியாத ஒருவர் அவரிடத்திலே வந்ததன் காரணமாக அவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றார். நபி அவர்கள் அவர்களின் பலவீனத்தால் செய்த ஒரு விடயத்தை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார். அது மாத்திரமல்லாமல் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியின் வீட்டுக்கு செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்களுக்கு அருந்துவதற்காக வேண்டி தேன் கொடுக்கப்படுகின்றது. நபி அவர்களும் அறிந்துவிட்டு மற்றொரு மனைவியின் வீட்டுக்கு செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மனைவிமார்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு விட்டு நபி அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், உங்களுடைய வாயிலிருந்து ஏதோ துர்மணம் வீசுகின்றது என்று நபி அவர்களிடத்திலே சொல்லிவிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இன்றிலிருந்து இந்த உணவை நான் எனக்கு தடுத்துக் கொள்கின்றேன் என்பதாக நபி அவர்கள் கூற அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஆகுமாக்கிய, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி உங்களுக்கு தடுத்துக் கொள்வீர்கள், எப்படி ஹராமாக்கி கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு தொடர்ச்சியாக கேட்கின்றான், தப்தகி மர்லாத அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவிமார்களின் திருப்திக்காகவா என்கின்ற அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்லாமல் பல விடயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அத்துணை விடயங்களையும் எடுத்து பார்த்தால் நபி அவர்களுக்கும் கூட பலவீனத்தினால் தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்கின்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே இருந்து விளங்கக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்றால், இது யாருக்கு ஒரு எதிர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால், யாரெல்லாம் நபி அவர்களை கடவுளின் தரத்துக்கு கொண்டு செல்கின்றாரோ, இறைவனின் சமனாக நபி அவர்களை கொண்டு செல்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு எதிர்வாதமாக இந்த விடயங்கள் இருக்கின்றன என்று இமாம்கள் எங்களுக்கு கூறி காட்டுகின்றார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் தொடக்கம் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மனிதர்களை எடுத்து பார்த்தாலும் அவர்களிடத்திலே பலவீனம் இருக்கின்றது. அதன் மூலமாக அவர்கள் தவறு செய்வார்கள் என்கின்ற விடயத்தை புரிந்து கொண்டால் அவர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த விடயம்தான் எங்களுடைய இன்றைய இந்த தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப பாவம் செய்யக்கூடியவர்கள். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்வாவுடைய அளவை பொறுத்து, இஹ்லாசுடைய அளவை பொறுத்து அந்த பாவங்கள் கூடும் குறையுமே தவிர யாருமே பாவம் செய்தது கிடையாது என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சஹாபாக்களை பார்த்து, உங்களிலே பாவம் செய்யாதவர்கள், பாவம் செய்யாத ஒரு உம்மத் கூட்டம் உருவாகும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை அழித்துவிட்டு
பாவம் செய்து அதன் பின்னால் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு கூட்டத்தை படைப்பான் என்பதாக நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறி காட்டுகின்றார்கள். இந்த இடத்திலே நபி அவர்களின் நோக்கம் சஹாபாக்கள் அனைவரும் பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் அல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற விடயத்தை பறைசாற்றுவதற்காகத்தான் நபி அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள் என்று இமாம்கள் இதற்கு விளக்கம் தருகின்றார்கள். எனவே எங்களில் யாரும் நான் பாவமே செய்தது கிடையாது, நான் பரிசுத்தமானவனாக இருக்கின்றேன் என்று கூறுவதை நாங்கள் எங்களுக்குள்ளால் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நான் பாவம் செய்ததில்லை, நான் ஒரு நல்ல மனிதனாகத்தான் இருக்கின்றேன் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சில விடயங்களை பாவங்கள் என்ற பார்வையிலே வைத்திருப்போம். ஆனால் பின்னால் நாங்கள் பாவத்துடைய வரைவிலக்கணத்தை பார்ப்போம். ஆனால் ஒரு சிலர் குறிப்பிட்ட விடயங்களை மாத்திரம் வைத்து அதனை செய்யாமல் விட்டால் நான் பாவம் செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. எனவே இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய மிகப்பெரிய நிஅமத்துகளில் ஒன்று நபி அவர்களின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக், நபியே உங்களுடைய முந்தைய பாவங்களும் ஒமா தஅக்கர், உங்களுடைய பிந்தைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த விடயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களோடு உரசி பார்க்கின்ற நேரத்தில் இப்படி ஒரு விடயம் எங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? ஒன்று, ஒரு சிலர் நாங்கள் பாவம் செய்யவே மாட்டோம், ஒரு சிலர் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பாவம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு நிஅமத்தை கொடுத்தும் கூட நபி அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தருவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய ஒவ்வொரு தொழுகைகளிலும் கடைசி அத்தையாத்துக்கு பின்னால் கபரினுடைய வேதனையில் இருந்தும் தஜ்ஜாலினுடைய வருகையில் இருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிவிட்டு நபி அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி புல்மன் கதீரா, யா அல்லாஹ் நான் எனக்குத்தானே பல அநியாயங்களை பாவங்களை செய்திருக்கின்றேன், லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாருமே இல்லை, ஃபக்ஃபிர்லி சுப்ஹானல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் கேட்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பாவத்தினுடைய தாற்பயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இன்று வந்திருக்கக்கூடிய யாரை எழுப்பி கேட்டாலும், ஏன் இன்று இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டாலும் தன்னுடைய நோக்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் நாங்கள் சுவனம் செல்ல வேண்டும். அந்த சுவனம் செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை உடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த பாவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எங்களிடத்திலே ஒரு கேள்வி எழலாம், நாங்கள் ஏன் பாவங்களை பற்றி பேச வேண்டும், ஏன் அதை பற்றி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழலாம். இந்த கேள்வி நியாயமானதாக இருந்தால் அல்லாஹு தாலாவும் நபி அவர்களும் அல் குர்ஆன் ஹதீஸ்களில் நன்மைகளுடைய கூலிகளையும் நன்மையினால் கிடைக்கக்கூடிய சிறப்புகளையும் மாத்திரம்தான் சொல்லியிருப்பார்களே தவிர நரகத்தை பற்றி சொல்லி இருக்க மாட்டார்கள். இந்த பாவத்தை செய்தால் இந்த தண்டனை என்று சொல்லி இருக்க மாட்டார்கள். நாங்கள் பாவத்தை பற்றி கட்டாயம் படித்துக் கொள்ள வேண்டும், செய்வதற்காக வேண்டி அல்ல, அதனுடைய விபரீதங்களை தாற்பயங்களை விளங்கிக் கொண்டோம் அதிலே இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அதனை நாங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் கூறிய விடயத்தை பார்த்தால் ஒரு மனிதனாக இருக்கின்ற அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். எனவே நான் பாவம் செய்கின்றேன், அதனால் தான் பாவம் செய்கின்றேன் என்று நாங்கள் வியாக்கியானம் கூறலாமா என்று கேட்டால் அதற்கு மார்க்கத்திலே பதில் இருக்கின்றது. இந்த பாவம் செய்யக்கூடியவருடைய நிலையை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்ற வரிசையிலே கூறுகின்றான், அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஏதாவது மானக்கேடான விஷயத்தை செய்தால், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டால், ஸக்கருல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை கூறி காட்டுகின்றான். இதுதான் பாவம் செய்யக்கூடிய ஒரு முஃமினின், ஒரு உன்னதமான அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒருவனின் நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் மனிதன் என்கின்ற அடிப்படையில் பாவம் செய்தாலும்
அந்த பாவத்திலே இருந்து மீள வேண்டும். மனிதனாக பிறந்தவன் பாவம் செய்யக்கூடியவன். எனவே நான் பாவம் செய்கின்றேன், நான் எதற்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், இதுதானே நியதி என்று நாங்கள் வியாக்கியானம் கூற முடியாது. இந்த விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்படுகின்றது, ஒரு பாவம் செய்கின்ற நேரத்தில் ஒரு முஃமினுடைய நிலையும் ஒரு முனாஃபிக்குடைய நிலையும் எவ்வாறு இருக்கும்? ஒரு முஃமின் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற நிலை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஒரு உயரமான இடத்திலே ஒரு பாறாங்கல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. அது விழுந்தால் எந்த இடத்திலே விழுமோ அந்த இடத்திலே ஒரு மனிதனும் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே அந்த கல் எந்த நேரத்தில் விழுமோ அல்லது அந்த கல் விழுந்தால் என்ன ஏற்படுமோ என்று அந்த மனிதனின் உள்ளம் அந்த நேரத்திலே எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா அல்லது சர்வ சாதாரணமாக இருக்குமா? அதனை மறந்துவிட்டு இருப்பாரா? நிச்சயமாக கிடையாது. உள்ளம் துடிதுடித்து கொண்டே இருக்கும். பயத்தினால் அவன் உறைந்து விடுவான். இதுதான் ஒரு முஃமின் பாவம் செய்யக்கூடிய நிலையில் அவனுடைய உள்ளம் இருந்து கொண்டிருக்கும். ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் குறுகுறுத்து கொண்டிருக்கும். பாவம் செய்து விட்டோம் என்கின்ற அந்த ஒரு விடயம் அவனை கொண்டு நச்சரித்து கொண்டிருக்கும், அவனை உறுதுறுத்தி கொண்டிருக்கும். இதுதான் ஒரு முஃமினுடைய நிலை. இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், அல்லாஹ் இதுக்கு என்ன தண்டனை தரப்போகின்றான், என்னுடைய நன்மைகளில் இருந்து எதனை அழிக்கப் போகின்றான் என்கின்ற ஒரு பயம் உள்ளத்திலே வருகின்றது என்று சொன்னால் அவர் அந்த நிலையிலே இருக்கின்றார். இதே நேரத்திலே ஒரு முனாஃபிக்குடைய நிலையை கூறுகின்ற நேரத்தில் அவர் கூறுகின்றார், ஒரு முனாஃபிக் பாவம் செய்கின்றான் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து அமர்ந்து விட்டு செல்கின்றது எவ்வளவு சாதாரணமான ஒரு விடயமோ அதே போன்றுதான் அவனுக்கு அந்த விடயம் இருக்கும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். மிகவும் ஒரு சர்வ சாதாரணமான விடயம். அந்த பாவத்தை பற்றி அலட்டிக் கொள்ள மாட்டார், அதை பற்றி அவருக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. இந்த நிலைமை ஒருவருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு முனாஃபிக்குடைய நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சோதனை, இந்த பாவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பாவங்கள் நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம், எங்களுக்கு சோதனைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான வழிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றோம், சோதனைகள் வருகின்றன என்கின்ற விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் என்று பேசுகின்றோம். பாவங்கள் என்றால் என்னவென்று கேட்டால் அதற்குரிய வரைவிலக்கணத்தை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயத்தை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ, எந்த விடயத்தை செய்தால் அது நரகத்துக்கு இட்டு செல்லும், தங்களுடைய வாழ்க்கை மறுமை நாளையிலே அழிந்து விடும் என்று கூறினார்களோ அந்த விடயங்களை செய்வது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக திருடுவதாக இருக்கலாம், விபச்சாரம் செய்வதாக இருக்கலாம், மது அருந்துவதாக இருக்கலாம், இன்னொரு பல மார்க்கத்திலே எந்த விடயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை செய்வது பாவமாக இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான வரைவிலக்கணத்தை எடுத்து பார்த்தால் அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் எந்த விடயங்களை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அந்த விடயத்தை செய்யாமல் இருப்பதும் பாவமாகும். நாம் மேலே கூறியது போன்று ஒரு சிலர் இந்த தடுக்கப்பட்ட விடயங்களை செய்வதில்லை, அவர் திருடுவதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை, கோல் சொல்லி திரிவதில்லை, வட்டிக்கு வாங்குவது விடுவதில்லை, ஆனால் அவர் தொழுவதும் இல்லை, அவர் நோன்பு நோட்பதும் இல்லை, அவர் ஜகாத் சதகாக்கள் கொடுப்பதும் இல்லை, ஹஜ்ஜி செய்வதும் இல்லை. இந்த நிலையிலேதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நான் பாவங்களை செய்தது கிடையாது என்று. ஆனால் எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட விடயத்தை விடுவதும் பாவம் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாவங்களை ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தால் அதனுடைய தாற்பயங்களுக்கு ஏற்ப அதற்கென்று பல படித்தரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு படித்தரங்களுக்கும் ஏற்ப அந்த பாவத்தின் விபரீதம் மிக கடுமையானதாக இருக்கின்றது. அதிலே முதலாவது வகையை எடுத்து பார்த்தால் பாவங்களிலே முதல் வகையிலே இருக்கக்கூடியது மிகவும் கெட்ட ஒரு பாவமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இணை வைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இணை வைப்பை நாங்கள் எடுத்து பார்த்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்,
நாங்கள் அதனை விட்டு தவிர்ந்து வந்திருக்கின்றோம். ஆனால் அதற்குள்ளால் இருக்கின்ற வகைகளை பற்றி பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முஸ்லிம்களும் அதனை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த அனைவரையும் கூறவில்லை, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அந்த விடயத்தையும் இப்போது நாங்கள் பார்ப்போம். அதிலே நாங்கள் இந்த இணை வைப்பை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை எந்தெந்த வணக்கங்களில் எந்தெந்த செயற்பாடுகளிலே எல்லாம் ஒருமைப்படுத்த வேண்டுமோ அந்த செயற்பாடுகளில் நாங்கள் இன்னொரு நபரை இன்னொரு விடயத்தை இணை சேர்ப்பதுதான் இந்த இணை வைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் சுஜூது செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அவனுக்கு மாத்திரம்தான் சுஜூது செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக நாங்கள் வேறொருவரை வைத்து சுஜூது செய்கின்றோமா? இணை வைத்து விட்டோம். பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் ஏதாவது கல்லை நின்று கொண்டோ அல்லது ஒரு நெருப்புக்கு முன்னால் நின்றெல்லாம் பிரார்த்தனைகள் செய்கின்றோம், அதனிடத்திலே செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்திலும் இணை வைப்பு வந்துவிட்டது. அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை வைப்பது, எந்த விடயத்தை எடுத்து பார்த்தாலும் இவைகளிலே எல்லாம் அல்லாஹ்வை நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும். அப்படி ஒருமைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே இணை வைப்பு வந்து விடுகின்றது. இதுதான் இணை வைப்பினுடைய ஒரு வரைவிலக்கணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு கூறிய உபதேசங்களை அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். 6666 வசனங்களை கொண்ட அந்த அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு விடயத்தையும் வீணுக்காக வேண்டி சொல்லி இருக்க மாட்டான். ஒரு தந்தை ஒரு மகனுக்கு செய்த விடயம் அவ்வாறு என்ன பெரிய விடயம் இருக்கின்றது, அதனை அல் குர்ஆனிலே சொல்வதற்கென்றெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்ய முடியாது. அதிலே தன்னுடைய மகனுக்கு அவர் கூறிய முதலாவது உபதேசம் என்னவென்று சொன்னால், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம், இணை வைப்பு இருக்கின்றது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது என்று தன்னுடைய மகனுக்கு கூறுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த நபி அவர்களின் காலத்தில் யாராவது இஸ்லாத்தை ஏற்க வந்தால் அந்த நேரத்திலே நபி அவர்கள் பல முக்கியமான விடயங்களை உணர்த்தி காட்டுவார்கள். அதிலே நபி அவர்கள் உணர்த்திய ஒரு விடயம்தான் லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு விடயத்தை கொண்டு இணை வைத்து விட வேண்டாம். பின்னால் கூறுகின்ற விடயம்தான் மிக முக்கியமான விடயம். வ இன்ன ஹுர்ரிக்த வ குத்திஅத, நீ நெருப்பிலே போட்டு எரிக்கப்பட்டாலும் சரி, துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, நீ அல்லாஹ்வுக்கு எதை கொண்டு இணை வைத்து விட வேண்டாம் என்று நபி அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் கூறித்தான் இந்த மார்க்கத்தை மையச் செய்து கொள்வார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த அளவு ஒரு கொடிய பாவமாக இந்த இணை வைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த விடயமாக இந்த இணை வைப்பினுடைய வகைகளில் முதலாவது வகைதான் அஷ்ஷிருக்குல் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய இணை வைப்பு. இந்த பெரிய இணை வைப்பை பற்றி பார்த்தால் அதிலேதான் நாங்கள் மேலே கூறிய அனைத்து விடயங்களும் வரும். நாங்கள் வேறொரு சிலைக்கு முன்னால் நின்று வணங்குவது, அதற்கு சுஜூது செய்வது, அதனிடத்திலே பிரார்த்திப்பது, இது போன்ற பல என்னென்ன விடயங்கள் இருக்கின்றனவோ அந்த விடயங்களை நாங்கள் செய்தால் இந்த பெரிய இணை வைப்பை வைத்து விட்டோம். நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 2 இடங்களிலே இந்த விடயத்தை கூறி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், இந்த இணை வைப்பை தவிர என்று 2 இடங்களிலே கூறி காட்டுகின்றார். அவ்வளவு மிக மோசமான ஒன்றாக இந்த பெரிய இணை வைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு படி மேலே சென்று அதனுடைய எச்சரிக்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கூறுகின்றான், லா இன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நபியே நீங்க இணை வைத்தாலும் உங்களுடைய அனைத்து அமல்களும் வீணாக்கப்பட்டு விடும், அது அழித்து விடும் என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு சொல்லுகின்றான். அந்த விடயம்தான் எங்களுக்கும் வரும். நாங்கள் 60 வருடம் 70 வருடங்கள் கஷ்டப்பட்டு எங்களுடைய செல்வத்தை செலவு செய்து உடலை வருத்தி எங்களுடைய நேரத்தை செலவு செய்தெல்லாம் நாங்கள் சிறிது சிறிதாக அமலெல்லாம் சேர்த்து வைத்து விட்டு அதன் பின்னால் ஒரு ஷிர்க் செய்து விட்டோம் என்று சொன்னால் அனைத்து அமல்களும் பாழாக்கப்பட்டு விடும். அது அந்த நிலைமையில் எங்களை விட கை செய்தப்பட்டவர்கள் எவருமே கிடையாது. அந்த அளவுக்கு கொடிய பாவம் தான் இந்த பெரிய இணை வைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார், யாரொருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை எழுதிவிட்டான்.
அவர் செல்லும் இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகின்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த விடயமாக நாங்கள் இந்த மேலே கூறிய விடயத்திலே எங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய பிரதேசங்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வின் அருளால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அதிலே இருந்து தவிர்ந்து வாழ்கின்றோம். ஆனால் இந்த இரண்டாவது சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுதான் அஷ்ஷிருக்குல் அஸ்கர் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய இணை வைப்பு. இந்த சிறிய இணை வைப்பிலே என்ன இருக்கின்றது என்று கேட்டால், இந்த சிறிய இணை வைப்பு இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று அஷ்ஷிருக்குல் அஸ்கருல் லாஹிருன், அது என்னவென்று சொன்னால் வெளிப்படையாக நாங்கள் செய்யக்கூடிய சிறிய இணை வைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெளிப்படையாக நாங்கள் செய்யக்கூடிய சிறிய இணை வைப்பு என்னவென்றால், உதாரணமாக அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தல். இந்த சத்தியம் செய்தல் என்கின்ற விடயத்தை எடுத்து பார்த்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களிடத்திலே ஏதாவது முரண்பாடுகள் அல்லது வாதங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் எங்களுடைய தரப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பாவிக்கின்ற ஒரு விடயமாக இந்த சத்தியம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சத்தியத்தை நாங்கள் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். என்னுடைய தாயின் மீது சத்தியமாக, என்னுடைய கருவிலே இருக்கும் குழந்தையின் மீது சத்தியமாக, அல் குர்ஆனின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தல் என்பது சிறிய இணை வைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கின்றாரோ அவர் இணை வைத்து விட்டார். அந்த இணையை உலமாக்கல் சிறிய இணை வைப்பாக எங்களுக்கு காட்டி தருகின்றார்கள். இந்த விடயத்தை சிறிய இணை வைப்பு தானே, இதில் என்ன விடயம் இருக்கின்றது என்று கேட்டால், ஜாஹிலியா காலத்தில் அந்த வாழ்ந்த குறைஷிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் சத்தியம் செய்கின்ற நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய தந்தையின் மீது சத்தியமாக, என்னுடைய பிள்ளையின் மீது சத்தியமாக என்றுதான் அவர்கள் ஆரம்பித்து, பின்னர் அது எப்படி உருமாற்றப்பட்டது என்று சொன்னால், லாத்தின் மீது சத்தியமாக, உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கடவுள்களின் மீது சத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சிறிய இணை வைப்பு விட்டு சென்றது. எதன் பக்கம் என்று சொன்னால் பெரிய இணை வைப்பின் பக்கம். இதிலே நாங்கள் தொடர்ச்சியாக மூழ்கிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெரிய இணை வைப்பின் பக்கம் சென்று விடுவோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்த விடயமாக இந்த சிறிய இணை வைப்பிலே இருக்கக்கூடிய இன்னொரு வகைதான் ஹஃபி என்று சொல்லப்படக்கூடிய உள்ரங்கமாக நாங்கள் செய்யக்கூடிய சிறிய இணை வைப்பு. உள்ரங்கமாக செய்யக்கூடிய சிறிய இணை வைப்பு என்னவென்று கேட்டால், அதிலே முதலாவதாக இருக்கக்கூடியது அர்ரியா, முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் அதனுடைய அடிப்படை விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இணை வைப்பை செய்கின்ற போது அது யாருடைய கண்ணுக்கும் புலப்படாது, எங்களுடைய உள்ளத்துக்குள் மாத்திரமே இருந்து கொண்டிருக்கும். அதுதான் உள்ரங்கமான சிறிய இணை வைப்பு என்று உலமாக்கள் எங்களுக்கு கூறி காட்டுகின்றார்கள். இதனுடைய இந்த ஆபத்தை கூறுகின்ற நேரத்தில் எப்படி உலமாக்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மிகவும் இருள் சூழ்ந்த ஒரு இரவு நேரத்திலே கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு கருங்கல்லில் கட்டெரும்பு ஒன்று ஊர்ந்து செல்கின்றது எப்படி எங்களுடைய கண்ணுக்கு விளங்காதோ, அதே போன்றுதான் இந்த முகஸ்துதியும் உள்ளத்திலே ஊர்ந்து செல்வது, எங்களிடத்திலே வருகின்ற விடயம் எங்களுக்கு புலப்படாது என்று உலமாக்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதனுடைய விபரீதம் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. முகஸ்துதி என்றால் என்னவென்று கேட்டால், சுருக்கமாக கூற போனால், எந்த விடயம் இஹ்லாசுக்கு மாற்றமாக இருக்கின்றதோ அதுதான் முகஸ்துதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விடயத்தை நான் செய்கின்றேன், இந்த வணக்கத்தை செய்வதனூடாக மக்கள் என்னை பார்க்க வேண்டும், மக்கள் என்னை போற்ற வேண்டும், அல்லது நான் இந்த தர்மம் செய்வதனூடாக சமூகத்திலே எனக்கு பல பட்டங்களும் பதவிகளும் தலைமைத்துவமும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாமல் நாங்கள் செய்கின்ற அனைத்து விடயங்களும் இந்த முகஸ்துதி என்கின்ற விடயத்திலே தான் உள்ளடங்கும். இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாளை மறுமை நாளையிலே 3 கூட்டத்தார்களுக்குத்தான் முதலாவது தீர்ப்பளிக்கப்படும். அந்த 3 கூட்டத்தார்களுக்கும் என்ன தீர்ப்பு என்று சொன்னால், நரகம் என்பதுதான் அந்த தீர்ப்பு. யார் அந்த 3 கூட்டத்தார்களும்? உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களை செய்து திரிந்து உலகத்திலே எந்த விடயம் தடுபட்டிருந்ததோ அந்த விடயங்களை செய்தவர்களா? அவர்களுக்கா முதலாவது தீர்ப்பு என்று கேட்டால் அவர்களுக்கும் இல்லை. எந்த விடயம் மார்க்கத்திலே செய்வது ஹலாலாக இருந்ததோ, விரும்பத்தக்க விடயமாக இருந்ததோ, அந்த விடயத்தை செய்த 3 கூட்டத்தார்களுக்குத்தான் மறுமை நாளையில் நரகம் அவர்களுக்கு எழுதப்படும். ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கலாம். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா ஒருவனை அழைப்பான். அழைத்து அவனுக்கு கொடுத்த நியமத்துக்களை சொல்லி காட்டுவான். அந்த மனிதன் யார் என்று சொன்னால்,
அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்த ஒரு நபர். உனக்கு நான் உடலிலே பலத்தை தந்தேன், யுத்த உக்திகளை தந்தேன், நீ அதை வைத்து என்ன செய்தாய்? ஒமா அமில் தபிஹி, அதனை வைத்து நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹு தாலா மறுமை நாளையிலே ஒருவனை அழைத்து கேட்பான். அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த உன்னுடைய மார்க்கம் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன், இஸ்லாத்துக்காகத்தான் நான் புறமுதுகு காட்டாமல் என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் என்று அந்த மனிதன் கூறுவான். அல்லாஹு தாலா கூறுவான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய். நீ ஏன் அந்த உயிர் தியாகத்தை செய்தாய் என்று சொன்னால் மக்கள் உன்னை நீரோர் போராளி என்று உன்னை புகழ வேண்டும், நீரோர் பலசாலி என்று மக்கள் கூற வேண்டும், இவன் உயிரையும் துச்சமாக மதிக்காதவன் என்றெல்லாம் மக்கள் உன்னை பற்றி பேச வேண்டும் என்கின்ற அற்ப நோக்கங்களுக்காக வேண்டி உயிரை தியாகம் செய்தாய். அவை அனைத்தும் உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது, இன்று எதுவுமே கிடையாது என்று சொல்லி அல்லாஹு தாலா அவனை நரகத்திலே எறிய சொல்லுவான். இரண்டாவது ஒரு நபரை அழைப்பார். இவர் மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு நபர். அந்த நபரை அழைத்து அல்லாஹு தாலா கேட்பான், உனக்கு நான் அறிவு ஆற்றலை தந்தேன், அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்பதாக அல்லாஹு தாலா கேட்பான். அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி அந்த கல்வியை கற்றுக்கொண்டேன், உனக்காக வேண்டி மற்ற மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், மார்க்கம் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி தஅவா செய்தேன் என்பதாக அந்த மனிதன் கூறுவான். அல்லாஹு தாலா கூறுவான், கதப்த, நீயும் பொய் சொல்லிவிட்டாய். உலகத்திலே மக்கள் உன்னை நீரொரு அறிஞன் என்று கூற வேண்டும், நீரொரு பேச்சாளர் என்று கூற வேண்டும், நீ மக்களுக்கு தஅவத் செய்கின்றவன் என்று கூற வேண்டும், இதனூடாக பல கௌரவங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கங்களுக்காக வேண்டிய அந்த விடயத்தை செய்தாய். உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது, இன்று எதுவுமே கிடையாது என்று சொல்லி அந்த மனிதனும் நரகத்திலே எறியப்படுவான். மூன்றாவது ஒரு நபரை அழைப்பான். அவன் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழுகின்ற போது தன்னுடைய சொத்து செல்வங்களை செலவு செய்த ஒரு நபர். அந்த நபரை அழைத்து அல்லாஹு தாலா கேட்பான், உனக்கு தந்த இந்த நியமத்துக்களை வைத்து நீ என்ன செய்தாய்? அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், எந்தெந்த வழிகளிலே எல்லாம் செலவு செய்வது உனக்கு பிடிக்குமோ அனைத்து வழிகளிலும் நான் செலவு செய்தேன். பள்ளி வாயிலுக்கு கொடுத்தேன், மதரசாக்களுக்கு கொடுத்தேன், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தேன், அனாதைகளுக்கு கொடுத்தேன் என்பதாக அந்த மனிதன் பட்டியலிட்டு கொண்டு செல்வான். அல்லாஹு தாலா கூறுவான், கதப்தே, நீயும் பொய் சொல்லிவிட்டாய். உன்னை மக்கள் நீ ஒரு கொடைவள்ளல் என்று கூற வேண்டும், அதனூடாக உன்னை ஒரு சமூகத்திலே உயர்ந்த இடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற காரணங்களுக்காக வேண்டி நீ அந்த விடயத்தை செய்தாய். உலகத்திலே அனைத்தும் கிடைத்து விட்டது, இன்று எதுவுமே கிடையாது என்று சொல்லி அந்த மனிதனும் நரகத்தில் எறியப்படுவான். இந்த விடயத்தை எடுத்து பார்த்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மூன்று சம்பவங்களையும் பார்க்கின்ற நேரத்தில் இவைகள் சமூக பணிகளோடு தொடர்பட்ட ஒரு விடயம் என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். அவர் ஜிஹாத் செய்தது அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்ல, சமூகத்துக்காக வேண்டி ஜிஹாத் செய்தார். தன்னுடைய அறிவை கொடுத்தது என்பது சமூகத்துக்காக வேண்டி கொடுத்தார். தன்னுடைய சொத்து செல்வங்களை சமூகத்துக்கு செலவு செய்தார். அனைத்தும் சமூக பணிகள். ஆனால் அந்த இடத்திலே அவருடைய உள்ளத்திலே இருந்து எண்ணம் மாறுபட்டதன் காரணமாக அவர் நரகத்தில் எறியப்படுகின்றார். எனவே நாங்களும் இந்த நடவடிக்கைகளின் போது எங்களுடைய நீயத் எப்படி இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயம் இந்த ஹதீஸிலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருந்தாலும், இந்த ஹதீஸை வாசிக்கின்ற போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். எந்த அளவுக்கு அழுவார்கள் என்று சொன்னால், அந்த அழுகையின் காரணமாக மயக்கமுறும் அளவுக்கு அழுவார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இந்த அளவு அழுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்ட நேரத்திலே அவர் பதில் கூறுகின்றார், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், இந்த மூன்று கூட்டத்தார்களில் ஒருவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அழுகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இஸ்லாமிய ஹிலாபத்தின் பின்னர் இந்த ஹிலாபத்தை 4 ஹலீஃபாக்களுக்கு பின்னால் மிகவும் சீரும் சிறப்பாக ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொட்டும் ஹதீஸ்களை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர். உலகத்திலே இருக்கின்ற போது ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு சஹாபிக்கு இந்த உள்ளத்திலே பயம் வருகின்றது என்று சொன்னால், என்னுடைய நிலையையும் உங்களுடைய நிலையையும் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக நாங்கள் சிறிய இணை வைப்பினுடைய உள்ரங்கமான வடிவம் என்ன என்ற விடயத்தை பார்த்தோம். இதற்கு அடுத்த கட்டமாக
பெரும்பாவங்கள் என்கின்ற ஒரு விடயம்தான் பாவங்களுடைய படித்தரத்திலே அடுத்த படியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பெரும்பாவங்களுடைய வரைவிலக்கணங்களை பார்த்தால் அல் குர்ஆனிலோ ஹதீஸ்களிலோ எந்தவித வரைவிலக்கணங்களும் கிடையாது. ஆனால் பெரும்பாவங்கள் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகளை ஆராய்ந்து உலமாக்கள் எங்களுக்கு பல வரைவிலக்கணங்களை தருகின்றார்கள். இந்த விடயங்கள் எதில் இருக்கின்றதோ அவைகள் எல்லாம் பெரும்பாவங்கள் என்று. அதிலே முதலாவதாக எந்த விடயத்துக்காக வேண்டி எந்த பாவத்தை செய்தால் அதற்கு உலகத்திலே தண்டனைகள் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் பெரும்பாவங்கள். உதாரணமாக மது அருந்துதலை எடுத்துக்கொண்டால் அதற்கென்று உலகத்திலே தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது, அவை பெரும்பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றோ எந்த பாவத்துக்கு நரகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயமும் பாவமான விடயம். யார் ஒரு மனிதர் மற்ற சகோதரனோடு 3 நாட்களுக்கு மேல் மார்க்க நோக்கங்களுக்காகவே அன்று தவிர உலகாயுத நோக்கங்களுக்காக வேண்டி பேசாமல் கதைக்காமல் இருந்து அந்த நிலையிலே மரணித்து விட்டால் அவர் நரகம் சென்று விடுவார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த செயலும் ஒரு பெரும்பாவமாக இருக்கின்றது. எந்த விடயத்தை செய்தால் உலகத்திலே இந்த கபரிலே எங்களுக்கு வேதனைகள் கிடைக்கும் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுவும் மிக பெரும்பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களை கடந்து செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே சுருக்கமாக சொல்கின்றேன், அதனுடைய அந்த வேதனை செய்யப்படுகின்ற விதம் நபி அவர்களுக்கு காட்டப்படுகின்றது. உடனே ஈச்ச மட்டையை 2ஆக கிழித்து அந்த கபர்களின் மேல் கொத்திவிட்டு இதனுடைய ஈரம் காய்கின்ற வரைக்கும் அவர்களுடைய அந்த தண்டனைகள் குறைக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, இவர்களுக்கு இந்த கபரிலே தண்டனைகள் வழங்கப்படுகின்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கூறினார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். அந்த காரணத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அதனை ஒரு அற்பமான விடயமாகத்தான் கருதுவீர்கள் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அதிலே முதலாவது நபர் யார் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கின்ற போது கோல் சொல்லி திரிந்த ஒரு நபர், அதை மிகவும் சர்வ சாதாரணமான ஒரு விடயமாக எண்ணிய ஒரு நபர் கபரிலே வேதனை செய்யப்படுகின்றார். 2வது நபர் யார் என்று சொன்னால் 2 ரிவாயத்துக்கள் வருகின்றன. ஒன்று சிறுநீரை ஒழுங்காக கழிக்காதவர் அல்லது சிறுநீரை ஒழுங்காக சுத்தம் செய்யாதவர். இந்த விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு சாதாரணமான விடயமாகத்தான் இருக்கும், ஆனால் அதற்கும் கபரிலே வேதனை இருக்கின்றது. எனவே அதை வைத்து பார்த்தால் இதுவும் ஒரு பெரும்பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த விடயத்தை செய்தால் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையிலே எங்களை பார்க்க மாட்டான், எங்களோடு பேச மாட்டான், எங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் வந்திருக்கின்றதோ அந்த விடயமும் பெரும்பாவம். அது என்னவென்று சொன்னால், யார் ஒரு மனிதர் தான் இன்னொருவருக்கு செய்த அல்லது கொடுத்த ஒரு விடயத்தை மறுபடி சொல்லி காட்டுவாரோ அவரை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. எனவே இப்படியான இந்த விடயங்களை எடுத்து பார்த்தால் அன்புக்குரிய சகோதரர்களே பெரும்பாவங்களாக இருக்கும். எங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்த்தால் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்றிலே நாங்கள் எந்த இடத்திலும் அகப்பட்டிருப்போம் அல்லது ஏதாவது தடவைகள் செய்திருப்போம். ஆனால் அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவர்கள் அதனை கணக்கெடுக்காமல் விட்டிருப்போம். ஆனால் நாங்கள் தவறு செய்பவர்கள் என்கின்ற விடயத்தை ஒத்துக்கொண்டால் தான் நாங்கள் பாவ மன்னிப்பு செய்வோம். அப்படி நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் பாவமே செய்ததில்லை என்று கூறிவிட்டு பாவங்களை செய்து கொண்டு செல்வோம். ஆனால் அல்லாஹ்வின் பிடி கடுமையானது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயமாக அன்புக்குரிய சகோதரர்களே இருக்கின்ற இறுதி படித்தரம் தான் சிறிய பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிறிய பாவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் பெரும்பாவம் சிறிய இணை வைப்பு, பெரிய இணை வைப்பு அல்லாத மற்ற விடயங்கள். இந்த விடயங்கள் கண்ட்ரோல் பண்ணுவது கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். அப்படி என்று ஒரு சில விடயங்கள் இருக்கின்றது. உதாரணமாக ஒரு சிறுபாவத்தை செல்கின்றேன். என்னவென்று சொன்னால், அதான் சொன்னதற்கு பின்னால் எந்த ஒரு அவசிய தேவையும் இல்லாமல் பள்ளியை விட்டு வெளியே செல்லுவது அது ஒரு சிறிய பாவமாக இருக்கின்றது. இந்த பாவத்துக்கு தௌபா செய்ய தேவையில்லை, இஸ்திக்பார் செய்ய தேவையில்லை என்றெல்லாம் இருந்துவிடக் கூடாது. நாங்கள் அனுதினமும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சிறிய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டிய பல வழிகளை வைத்திருக்கின்றான். ஒரு ஜும்மாவை தொழுதுவிட்டு அடுத்த ஜும்மா நாங்கள் இஹ்லாஸான முறையிலே தொழுகின்றோமா, அதன் 2க்கு மத்தியிலே செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன.
இரண்டு வக்துகள் ஐவேளை தொழுகையிலே இரண்டு வேளைகளுக்கு இடையிலே செய்த பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. நாங்கள் சரியான முறையிலே தக்வாவோடு இஹ்லாஸோடு தொழுகின்றோம் என்று சொன்னால், அரபாவுடைய தினம் இருக்கின்றது, முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய 9வது 10வது நாள் நோன்புகள் இருக்கின்றன. அந்த நோன்புகள் எல்லாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு கடமையான நோன்பு அல்ல. எனவே நாங்கள் ஏன் அதனை பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்க முடியாது. நாளை மறுமை நாளையிலே ஒரு அணுவளவு பாவம் அதிகமாக இருந்ததன் காரணமாக நரகத்திலே செல்லக்கூடிய கைசேத நிலையும் வரலாம். அந்த நேரத்திலே யோசிப்போம், நான் உலகத்திலே ₹1 அதிகமாக செலவு செய்திருக்கலாம், ஒரு பாவத்தை மாத்திரம் செய்யாமல் இருந்திருக்கலாம், இந்த நோன்பை நோற்றிருக்கலாம், இந்த வணக்கங்களை இஹ்லாஸோடு செய்திருக்கலாம் என்று அந்த இடத்திலே கைசேதப்படுவதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹு தாலா பல வாய்ப்புகளை தந்திருக்கின்றான் இந்த சிறிய பாவங்கள் மன்னிப்பதற்காக வேண்டி. தொழுகைக்கு வருகின்றோமா, தொழுது விட்டு 2 தொழுகைகளுக்கு இடையிலே இருக்கின்ற பாவம் மன்னிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் வுது செய்கின்ற போது எந்த இடத்திலே எல்லாம் வுதுவினுடைய தண்ணி படுகின்றதோ அந்த உறுப்புகளினால் செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆசை என்னவென்றால், நாங்கள் அனைவரும் சுத்தமானவர்களாக மாறி சுவனம் செல்ல வேண்டும் என்கின்ற விடயம். எந்த ஒரு எஜமானும் அடியான் நல்லா இருப்பதற்காக வேண்டி நினைக்க மாட்டான் அல்லாஹ்வை தவிர. எங்களுக்கென்று பல வழிகள் இருக்கின்றன. அதற்கு முதல் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நான் பாவம் செய்யக்கூடியவன் என்கின்ற விடயத்தை எங்களுடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் பாவம் செய்யவில்லை என்கின்ற ஒரு ஆணவம், ஒரு திமிரு எங்களிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் அதன் பின்னால் எந்த விடயமும் கணக்கெடுக்கப்படாது என்கின்ற விடயத்தையும் புரிந்து கொண்டு, இந்த இடத்திலே அல்லாஹுக்காக வேண்டி எந்த விடயங்களை பேசினோமோ, எந்த விடயங்களை கேட்டோமோ அதனை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சொர்க்கத்துக்கு செல்வதற்கு ஏக இறைவன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிலில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்அலூஹு வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.